ஜெயண்ணா அவங்க முதல் மாநாட்டில் அந்த ஒரு விஷயம் சொன்னார். எதுக்குன்னா, நாங்கள் வந்து 230 தொகுதி நம்ம தனியாக நின்று ஜெயிக்கிறதுக்கு நமக்கு எல்லா இதுவும் பலமும் இருக்குது. அப்படி இருந்தாலும் நம்ம நட்பு பாராட்டி நம்ம நம்பி யாரெல்லாம் நம்ம கூட வராங்களோ அவங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு தருவோம், அதிகாரத்திலையும் பங்கு தருவோம்னு சொன்னார். இது எதுக்கு சொன்னான்னா, அது ஒரு கொள்கை திருவிழா. நம்ம எப்படி ஒரு ஸ்டாண்ட்ஸ் எடுப்போம், நம்ம கூட்டணி விஷயத்தில் நம்ம கொள்கை என்னன்றதை நம்ம வந்து அறிவிச்சோம். அதுக்காக டே ஒன்னே நம்ம வந்து டோர் ஓப்பன் பண்ணி வைக்கல. நம்ம அந்த மைண்ட் செட்லையும் கிடையாது. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இந்த நேரம் வரைக்கும் கட்சியை பலப்படுத்துறதுக்கான வேலையை தான் போயிட்டு. கட்சியை பலப்படுத்துறதுன்னா கிரவுண்ட் லெவல். இப்போ சொன்னோம்ல போராட்டம்னு ஒன்று, கட்சி தலைவர் வராமல் இவ்வளோ லார்ஜ் ஸ்கேலில் தமிழ் முழுக்க ஆர்கனைஸ்டாக ஒரு போராட்டம் நடக்குதுன்னா, முன்னாடி சொல்லுவாங்க புஷியானந்தன் தான் போராட்டம் நடக்கும். புஷியானந்த் சென்னையில் தானே இருந்தார். அப்படி பார்த்தா எல்லா மாவட்டத்திலும் நடந்ததில்லை. சேலம்லாம் எவ்வளோ பெருசாக நடந்தது, கோயம்புத்தூர் எப்படி நடந்தது, திருச்சி, மதுரை, தூத்துக்குடி எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே யுனானிமஸாக, வேலூராக இருக்கட்டும் எல்லாமே. அப்போ லோக்கல்ல லீடர்ஸ் இருக்கிறாங்க. அதுதான் பாயிண்ட். அந்த 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 ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்றது நாங்கள் ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து விஜயனா பிரச்சாரம் போயிட்டு இருந்தார். இந்த பிரச்சாரம் முடிஞ்சதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் பிரச்சாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கூட்டணி விஷயத்துக்குள்ள நம்ம இறங்கலான்றது பிளானா இருந்தது. அது நடுவில் தடைப்பட்டு போச்சு. மறுபடியும் இப்போ ஆரம்பிக்க போறோம். நாங்கள் இப்போ வரைக்கும் அந்த ஐடியாலஜியில் தான் இருக்கிறோமே தவிர கூட்டணி கணக்குகளை பற்றி நம்ம இன்னும் அதுக்கான நேரமும் கிடையாது. ஏன்னா வர வாய்ப்பு இருக்கானா? ஃபர்ஸ்டே அதுக்கு சொல்லிட்டோம். நம்ம நம்பி வரவங்களுக்கான இது இருக்குன்ட்டு. நம்ம நம்பி யார் வராங்களோ அதுக்கு அவங்களுக்கு. ஏன்னா இதுக்கிடையில் அந்த கரூர் சம்பவம் அப்போ ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசினதுக்கும் இதுக்கும் லிங்க் பண்ணி கன்ஃபார்மா பேசினாங்க இல்லைன்ற இந்த இதெல்லாம் வந்து எதுவுமே அஃபிஷியலாக எந்த ரெக்கார்டுமே கிடையாது. எல்லாருக்கும் தாவேக்கா தேவை இருக்கான்னு கேட்டால் இருக்கு.